ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இனிமேல் வெஜ் ரெசிபி வந்துச்சுன்னா அது கூடவே நான்வெஜ் ரெசிபி வரும். நான்வெஜ் ரெசிபி வந்துச்சுன்னா அது கூடவே ஒரு வெஜ் ரெசிபி வரும். ஒரு விளாக் மாதிரி, அதாவது லஞ்ச் நான் என்ன பண்ணுறேனோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை நான் வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது, அப்புறம் தக்காளி பச்சடி எப்படி செய்கிறது அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு அம்புக்குறி இருக்கும். அதில் வீடியோவோட லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிவிட்டு அப்படியே நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சில பேருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கான சமையல் இது தான். வெள்ளை சாப்பாடு கம்மியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு மட்டும்தான் இந்த வெள்ளை சாப்பாடு. காலையில் கம்மங்கூழ் எல்லோரும் சாப்பிட்டு ஒரு உருண்டை மாத்திரம் மிச்சம் இருக்குது. மட்டன் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. கூடவே இட்லி தோசைக்கு நைட்டுக்கு 4 மட்டனோட எலும்பு 4 போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதாவது சால்னா மாதிரி வச்சுருக்கிறேன். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொட்டிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நைட்டுக்குள்ளதை இப்போவே செய்து வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் கட்டுறது யூடியூப் சேனல்லேருந்து பிரியாணி மசாலா வாங்கியிருந்தேன். அந்த மசாலா போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேன். இதோட லென்த்து வீடியோ வந்து கீழே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா லென்த்து வீடியோ வரும். இது வந்து எனக்கான வெள்ளை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி பச்சடி எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்திருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.